அன்பான எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் பறவைகள், வாயில்லா ஜீவராசிகள், மனிதர்கள் என்று பல்வேறு ஜீவர்களுக்கும் பல அன்பான செயல்கள் செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த வாரமும் அனைத்து அன்பான செயல்களும் சிறப்பாக நடைபெற்றன. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம பொது இடங்களில் இறந்து கிடக்கும் எந்த ஒரு ஜீவராசிகளையும் எடுத்து அடக்கம் செய்கிறோம். அதில் அந்த வகையில் நம்ம பொது இடத்துல இறந்து கிடந்த வௌவாலையும் ஒரு நாய்க்குட்டியையும் எடுத்து அடக்கம் செய்யும் காட்சியை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இந்த ஜீவகாருண்ய செயலை நம்மளால் இயன்றளவு எல்லா ஜீவராசிகளையும் நம்ம எடுத்து அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய அறக்கட்டளை மூலமாக 10க்கும் மேற்பட்ட அன்பான செயல்கள் செய்கிறோம். அதில் இது ஒரு முக்கியமான அன்பான செயலாகும். நம்ம இது போன்று அந்த உடலை எடுத்து அடக்கம் பண்ணும்போது அதுக்கு நம்ம அந்த இறுதி ரெஸ்பெக்டை, அந்த சக உயிரை, நம்மோடு இருக்கிற அந்த சக உயிரை ரெஸ்பெக்ட் பண்ணி அதற்கான அந்த உடல் போகிற அந்த டயத்தில், அதற்கான அந்த மாற்றத்தை அடைகிற டயத்தில் நம்ம இப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கறது ஒரு மிக அன்பான செயலாகும். மேலும் அது புதிய உயிரை இங்கே உற்பத்தி பண்ணாமல் அந்த ஒரு சூழலை உண்டாக்காமல் மேலும் வழிகளை ஏற்படுத்தாத ஒரு தன்மையையும் இது ஏற்படுத்தி கொடுக்குது. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக நன்றியின் மறுபக்கம் திட்டத்தின் வாயிலாக தினந்தோறும் நம்முடைய அறக்கட்டளை மூலம் சமைக்கப்பட்ட உணவை அறக்கட்டளை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கிற 150 முதல் 200 வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்கப்படுகிறது. தினந்தோறும் இந்த நிகழ்வு நடைபெறுது. வாரந்தோறும் 4 இடங்களில் இந்த சமைக்கப்பட்ட உணவானது இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் அந்த வாயில்லா ஜீவராசிகள் உடலில் ஏற்படும் புண்கள், காயங்கள், முடி கொட்டுதல் போன்ற பல்வேறு நோய்களுக்கும் நம்ம மருந்துகளும் வைக்கிறோம். இதற்கு முன்பு நமது அறக்கட்டளை மூலமாக இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு பிஸ்கெட்டுகள் வழங்கினோம். இப்போது பிஸ்கெட்டுகள் வழங்குவதை பெரிய அளவில் குறைத்து கொண்டு நம்ம சமைக்கப்பட்ட உணவு வழங்கிட்டுருக்கோம். செலவுன்னு பார்த்தா ரெண்டும் ஒரே அளவாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே செலவானாலும் சமைக்கப்பட்ட உணவு வழங்கும்போது அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு பிஸ்கெட்டுகள் வழங்கும்போது சீக்கிரமே அது டைஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கு திரும்பி பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த சமைக்கப்பட்ட உணவை வழங்கும்போது அது நீண்ட நேரம், ஒரு நாள் கூட தாக்கு பிடிச்சிருக்கிற அளவுக்கு அந்த உணவானது அது பெரிய அளவில் பயன்படும். அதனால தான் இப்போ இதை குளிர்காலத்தில் ஆரம்பித்தோம். இப்போ ஸ்டில் அது தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். அன்பர்களோட ஒத்துழைப்போடு அது சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தினமும் சாயங்காலம் உணவு சமைக்கிறோம். இரவு உணவு சமைக்கப்பட்டு அதிகாலையில் 7 அல்லது 8 மணிக்குள்ளாக அந்த உணவானது வாயில்லா ஜீவராசிகளுக்கு வழங்கப்பட்டு விடுகிறது. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக சிறகடித்து பறக்கவா திட்டத்தின் வாயிலாக பறவைகளுக்கென்று பல அன்பான செயல்கள் செய்கிறோம். அந்த வகையில் பறவைகளுக்கு பசித்தவிருக்கும் தானிய கூடுகளை நம்ம அறக்கட்டளையை சுற்றியுள்ள பல இடங்களில் வைத்து பராமரித்து வருகின்றோம். மேலும் நமது அறக்கட்டளைக்கு அருகில் உள்ள சுமார் 3000 புறாக்களுக்கு தினந்தோறும் நம்ம தானியங்கள் வழங்குகின்றோம். இதன் மூலம் 3 டன்னிற்கு மேலான தானியங்கள் இந்த புறாக்களுக்கு வழங்கப்படுகின்றன. நம்முடைய அறக்கட்டளையின் இந்த அன்பான சாதனங்களான பறவைகளுக்கான விதைமணி கூடுகள், நீர்க்கிண்ணங்கள் மற்றும் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் ஆகியவற்றையும் அவற்றை பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கு இலவசமாக வழங்கிட்டு இருக்கோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது தாகமென்ற பசிக்கு நீர் வழங்கும் திட்டத்தின் வாயிலாக நம்ம இந்த வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர் தொட்டிகளை நமது அறக்கட்டளை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வைத்து பராமரித்து வருகின்றோம். அந்த வகையில் தற்போது நீங்கள் பார்ப்பது நமது அறக்கட்டளைக்கு அருகில் ஒரு பழைய குடோன் அருகில் ஒரு நீர்த்தொட்டி இருக்குது. அந்த நீர்த்தொட்டியை நம்ம ரெகுலராக பராமரிச்சுட்டு வரோம். இதன் மூலம் எண்ணற்ற பறவைகளும் வாயில்லா ஜீவராசிகளும் இந்த கோடை காலத்தில் மிகுந்த பயனடைகின்றன. இது மட்டும் இல்லாமல் நம்ம அறக்கட்டளையை சுற்றியுள்ள பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் 20 லிட்டர் நீர்த்தொட்டியை வைத்து நம்ம ரெகுலராக பராமரிச்சுட்டு வரோம். தினந்தோறும் அதற்காக நம்ம பராமரிச்சுட்டு வரோம். அந்த 20 லிட்டர் நீர்த்தொட்டி இல்லாமல் இன்னும் பல நீர்த்தொட்டிகள், சிறிய அளவிலான நீர்த்தொட்டிகளை நமது அறக்கட்டளையை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வைத்து பராமரிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதற்காகவே நம்ம பிரத்யேகமாக ஒரு வாகனம் வாங்கி அந்த வாகனத்தின் மூலமாக இந்த தண்ணீரை நம்ம தினந்தோறும் நிரப்பிக்கிட்டு இருக்கோம். காலையில் போய் இதை ரெகுலராக நாங்கள் பண்ணிடுறோம். காலையில் பண்ணிட்டு வந்தால் ஈவினிங்கே அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு இந்த கோடை காலத்திலோட அந்த வெயிலோட தாக்கமும் எண்ணற்ற ஒரு ஜீவராசிகளும் பறவைகளும் இதன் மூலம் பயனடைகின்றன. தற்போது வெயிலின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனவே இந்த நேரத்தில் இந்த நீர்த்தொட்டியை வைத்து பராமரிப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது.
இவ்வாறு பராமரிக்க விரும்பும் அன்பர்கள் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். ஒரு நீர்த்தொட்டிக்கு 100 ரூபாய் வரை செலவாகிறது. எனவே இந்த நீர்த்தொட்டியை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய இடங்களில் வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த வெயில் காலத்தை அந்த வாயில்லா ஜீவராசிகளும் பறவைகளும் தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பயனாக அமையும். நம்முடைய அறக்கட்டளை மூலமாக பசித்தோர் முகம்பார் திட்டத்தின் வாயிலாக வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் சுமார் 10 பொது இடங்களில் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்கிட்டு இருக்கோம். மேலும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் தாளங்குப்பம், குப்பைமேடு ஆகிய பகுதிகளிலேயும் நமது அறக்கட்டளைக்கு அருகில் உள்ள பகுதியிலேயும் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கிட்டு இருக்கோம். இந்த மூலிகை கஞ்சி வழங்கும் நிகழ்வானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, விம்கோ நகர், குறுக்குப்பேட்டை, வடிவுடையம்மன் கோயில், ஓமந்தூரார் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, புழல் பகுதி, ராஜாக்கடை, காலடிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கும் நம்முடைய அறக்கட்டளைக்கு அருகில் உள்ள பொதுமக்களுக்கும் இந்த மூலிகை கஞ்சி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைகின்றனர். இந்த மூலிகை கஞ்சியில் நம்ம கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை, வல்லாரை, புளியாரை, முடக்கத்தான், குப்பைமேனி போன்று பல்வேறு மூலிகைகளோடு சேர்த்து தயாரிப்பதால் இதை அருந்துகிற மக்களுக்கு பசிப்பினி நீக்கப்படுவது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படுவதற்கு பெரிதும் உதவுகிறது. அன்பர்கள் தங்கள் இல்லங்களில் நடக்கும் திருமண நாள், பிறந்த நாள் ஆகிய விழா நிகழ்ச்சிகளையும் இது போன்ற அன்பான செயல்கள், இது போன்ற ஜீவாரண்ய செயல்கள், அதாவது வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளித்தோ அல்லது பொதுமக்களுக்கு இந்த மூலிகை கஞ்சி வழங்கும் இந்த அன்பான செயல் செய்தோ அல்லது ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கும் அந்த பசிப்பினியை நீக்கும் அந்த அன்பான செயல் செய்தோ, பறவைகளுக்கான தானியங்கள் வழங்கியோ ஏதேனும் ஒரு வகையில் அந்த விழா நிகழ்ச்சிகளை கொண்டாட விரும்பும் அன்பர்களும் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். மேற்கூறியவாறு இந்த வாரத்திற்கான அனைத்து அன்பான செயல்களும் சிறப்பாக நடைபெற்றன. இந்த அன்பான செயல்களுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம இந்த செயல்கள் மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் 30 ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் ஆகியவை உள்ளிட்ட மளிகை தொகுப்பு வழங்கிட்டு இருக்கோம். அவங்களில் மிகவும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு நம்மளால் என்ற பணமும் அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு மிகவும் ஏழை எளிய பழங்குடியின கிராம மக்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்திற்கு அவங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை தொகுப்பு, போர்வைகள், கொசுவலைகள், ஆடைகள் மற்றும் அங்கே உள்ள பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை, பென்சில் பாக்ஸஸ், அவங்களுக்கு தேவையான காலணிகள், ஆடைகள் போன்று அவங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை 2 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கிட்டு இருக்கோம். ஏழையின் சிரிப்பில் என்ற திட்டத்தின் வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சி இந்த மாதம் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. அதிலேயும் அன்பர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கின்றோம். உயிரென்ற கருவிற்கு உடல் கோயில், இந்த உடலுக்கு கருணை கோயில் என்ற திட்டத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு மிகவும் ஏழை எளிய வீடே இல்லாத அல்லது சரியான வீடு இல்லாத குடும்பத்தை தேர்ந்தெடுத்து நம்முடைய அறக்கட்டளை மூலமாக மரத்தினாலோ மற்றும் ஃபைபர் ஷீட் ஆகியவற்றினாலும் செய்யப்பட்ட ஒரு வீடு அமைத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த திட்டத்தையும் ஆரம்பித்து அதையும் இப்போது செயல்படுத்திக்கிட்டு வர்றோம். அதை இந்த மாதமும் ஒரு குடும்பத்திற்கு நம்ம அந்த வீடு அமைத்து தரலான் இருக்கோம். அதற்கான அறிவிப்பையும் வெகு சீக்கிரம் நம்ம வெளியிட போகிறோம். இவ்வாறு நம்முடைய அறக்கட்டளையின் அன்பான செயல்கள் 10க்கும் மேற்பட்ட அன்பான செயல்களாக விரிவடைந்திருக்கிறது. மேலும் நிறையா அன்பர்களுக்கு நம்ம உதவிக்கிட்டு இருக்கோம். முன்பை விட அதிக உயிர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனவே அன்பர்களோட ஒத்துழைப்பும் முன்பை காட்டிலும் அதிகமாக தேவைப்படுகிறது. எப்போவுமே நிறையா ஒத்துழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை விட இன்னும் அதிக ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. இந்த அன்பான செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பொருளுதவி, நிதியுதவி மட்டும் அளிப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் இந்த அன்பான செயல்களில் நேரடியாக வந்து கலந்து கொள்ள வேண்டும். எவ்வப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவ்வப்போது நமது அறக்கட்டளைக்கு வந்து இந்த அன்பான செயல்களில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நம்ம நிறையா அன்பான செயல்கள் செய்வதனால தினந்தோறும் ஏதேனும் ஒரு அன்பான செயல் செய்வதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மேலும் நம்ம அறக்கட்டளைக்கு தொடர்ந்து வரும்போது நம்ம செய்யும் அந்த செயல்களை பார்க்கும்போது அது ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். நம்மளும் நிறையா அன்பான செயல் செய்யணுங்கிற அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். எனவே அனைவரையும் அன்புடன் அறக்கட்டளைக்கு அழைக்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம்.